அறிவும் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் அரசர்கள் நூல் பற்றிய தொடக்க சிந்தனைகளை பார்த்தோம். இந்த வாரம் சாலமோன் அரியணை ஏறுதல் பற்றி சிந்திப்போம். தாவீது அரசர் முதுமை பருவம் அடைந்து விட்டார். மிகவும் பலவீனமானவராக, ஆற்றலை இழந்தவராக இப்போது தெரிகின்றார். போர்வைகளால் போர்த்தியும் அவரால் குளிரை தாங்க இயலவில்லை என்ற வார்த்தைகள் அவருடைய மிகவும் பலவீனமான நிலையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருக்கு தாதியாக இருந்து பணிவிடை புரியவும், அவருடன் படுத்து அவருடைய குளிரை போக்கவும் சூனேம் ஊரை சார்ந்த பேரழகியான அபிசாகு என்ற இளம் கன்னிப்பெண் தேர்ந்தெடுக்கப்படுகின்றாள். அவள் அரசருக்கு தாதியாக இருந்து அவருக்கு பணிவிடை செய்கின்றாள். ஆனால் அரசரால் அவளோடு கூடி வாழ முடியவில்லை. உரியாவின் மனைவியான பத்சேபாவுடன் உடலுறவு கொண்டதுதான் தாவீது செய்த முதல் பெரிய பாவம். அவள் வேறு ஒருவனுக்கு சொந்தமானவள். ஆனால் இப்போது தனக்கு சொந்தமான ஒருத்தியுடன் தாவீதால் உறவு கொள்ள முடியவில்லை. தாவீதின் முதல் பாவத்தின் விளைவு அவரை இன்னும் தொடர்கிறது. பொதுவாக அரசர்கள் போரில் இறப்பதைத்தான் விரும்புவார்கள். இஸ்ரேல் நாட்டின் முதல் அரசனான சவுலும் அவரது மகன் யோனத்தானும் போரில்தான் இறக்கின்றனர். தாவீது போரில் இறக்கும் வாய்ப்பு இல்லை. அதற்கு இரண்டு காரணங்களை கூறலாம். முதலாவது, தாவீது பலவீனராக படுக்கையில் இருக்கின்றார். சாவு எப்போது வேண்டுமானாலும் வரலாம். இரண்டாவது, தாவீது இறுதி காலத்திற்கு வரும் முன் நாட்டில் அமைதியை ஏற்படுத்திவிட்டார். தாவீது இப்போது சாவின் விளிம்பில் இருக்கிறார். எனவே அடுத்த அரசன் யார் என்ற கேள்வி எழுகிறது. தாவீதின் மூத்த மகன்களான அம்னோன் மற்றும் அப்சலோம் ஆகியோரின் இறப்பிற்கு பின் மூத்தவனாக இருப்பவன் அதோனியா. எனவே அதோனியா தன்னை அரசனாக கற்பனை செய்து கொள்கிறான். தனக்கென தேர்ப்படையையும் குதிரைப்படையையும் தன் முன் கட்டியம் கூறி செல்ல 50 பேரையும் பயிற்சி செய்து வைத்திருந்தான் என நாம் வாசிக்கிறோம். அதோனியா இதையெல்லாம் அரசருக்கு தெரிந்தே அவரது அனுமதியுடன் செய்தானா அல்லது அரசருக்கு தெரியாமல் செய்தானா என்பது தெரியவில்லை. ஆனால் நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று அவனுடைய தந்தை அவனை ஒருபோதும் கண்டித்ததே இல்லை என்ற வார்த்தைகள் இவையெல்லாம் அரசருக்கு தெரிந்தே நடந்தன என்ற எண்ணத்தை தருகிறது. ஆனால் தாவீதுக்கு அடுத்த நிலையில் அரசவை நிர்வாகிகளாக இருந்தவர்கள் நடுவில் அடுத்த அரசராக யார் வர வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. தாவீதின் படைத்தலைவராக செயல்பட்ட யோபாபு, குருவாகிய அபியத்தார் ஆகியோர் அதோனியாவின் ஆதரவாளர்களாக நிற்கிறார்கள். அதோனியாவை அரசராக்குவதற்கு அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் குரு சாதோக்கு, யோயதாவின் மகன் பெனாயா, இறைவாக்கினர் நாத்தான் மற்றும் தாவீதின் மெய்காப்பாளர்கள் அனைவரும் சாலமோன் அரசராக வேண்டும் என விரும்புகிறார்கள். இரண்டு குழுவினருக்கும் இடையில் போட்டி பலமாக இருப்பது போல் நமக்கு தெரிகிறது. முதல் சுற்றில் அதோனியா வெற்றி பெற்றது போல் தோற்றம் ஏற்படுகிறது. அதோனியா தன்னை அரசராக அறிவிப்பதற்கு தயாரிப்பாக ஏன்ரோகேல் என்ற இடத்தின் அருகே உள்ள சோகலேத்து என்ற பாறையின் மேல் ஆடுகளையும் எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் பலிவிட்டு விருந்து நடத்துகிறான். அதற்கு அரசரின் மைந்தர்களான இளவரசர்களையும் யூதாவை சார்ந்த அரசு அலுவலர்களையும் அழைக்கிறான். ஆனால் அவன் முக்கியமான 4 பேரை அழைக்காமல் விட்டு விடுகிறான். அவர்கள் முறையே இறைவாக்கினர் நாத்தான், பெனாயா, அரசரின் மெய்காப்பாளர்கள் மற்றும் சாலமோன். அதோனியா அரசரின் புதல்வர்களான எல்லா இளவரசர்களையும் அழைத்துவிட்டு சாலமோனை அழைக்காமல் தவிர்ப்பது சாலமோன் அரியணையின் போட்டியாளராக இருக்கிறார் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது. இந்த சூழலில் இறைவாக்கினரான நாத்தான் சாலமோனை அரசனாக்கும் பொருட்டு முன்னெடுப்பு ஒன்றை செய்கிறார். அதற்கு காரணம், அதோனியா அரசனாகிவிட்டால் அவனால் அழைக்காமல் விடப்பட்ட சாலமோன், பத்சேபா மற்றும் நாத்தான் குற்றவாளிகளாக கருதப்பட்டு
கொலை செய்யப்படலாம் என்பதாகத்தான் தெரிகிறது. எனவே நாத்தான் ஒரு திட்டம் வகுக்கிறார். அவர் சாலமோனின் தாயான பத்சேபாவை சந்திக்கிறார். அரசருக்கு தெரியாமல் அதோனியா அரசனாகிவிட்டான், நீர் ஏன் எதுவும் செய்யாமல் இருக்கின்றீர் என்பது போல் அவரிடம் பேசுகின்றார். பத்சேபாவை ஒரு கருவியாக பயன்படுத்தி சாலமோனை அரசனாக்கும் பொருட்டு செயல்படுகின்றார். அவர் பத்சேபாவிடம், நீர் அரசர் தாவீதிடம் சென்று அவரிடம், என் தலைவரே, என் அரசே, நீர் அடியவளாகிய என்னிடம் என் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் அமர்வான் என்று ஆணையிட்டு கூறவில்லையா? அப்படியானால் அதோனியா அரசனாகி இருப்பது எப்படி என்று கேளும். அங்கு நீர் அரசரோடு பேசிக்கொண்டிருக்கையில் நானும் உமக்கு பின் வந்து நீர் பேசியவற்றை உறுதிப்படுத்துவேன் என்கின்றார். தாவீது பத்சேபாவுக்கு அத்தகைய வாக்குறுதி கொடுத்திருந்தாரா என்பது தெரியவில்லை. மறைநூலில் அதற்கான குறிப்புகள் எதுவும் இல்லை. இறைவாக்கினர் நாத்தானின் ஈடுபாடு நம்ம சந்தேகத்தை எழுப்புகிறது. நாத்தான் சாலமோனுக்கு முழுமையாக ஆதரவு தருகின்றார். அவர் அரசராக வேண்டும் என்று விரும்புகிறார். இறைவாக்கினர் நாத்தான் தாவீதின் அறிவுரையாளராக, அவரது இறைவாக்கினராக பணிபுரிந்தவர். ஆண்டவர் தாவீதுடன் ஏற்படுத்திய என்றுமுள்ள உடன்படிக்கையை தாவீதுக்கு அறிவித்தவர் இறைவாக்கினர் நாத்தான் தான். அதன்பின் தாவீது பத்சேபாவுடன் உடல் உறவு கொண்டு பாவம் செய்து பத்சேபாவை அடைவதற்காக அவளது கணவன் உரியாவை கொன்றபோது ஆண்டவருடைய தண்டனை தீர்ப்பை தாவீதுக்கு அறிவித்ததும் இறைவாக்கினர் நாத்தான் தான். எனவே நாத்தானின் வார்த்தைகளை தாவீது எளிதில் புறந்தள்ள மாட்டார். இறைவாக்கினர் நாத்தானின் திட்டப்படி அனைத்தும் நிறைவேறுகின்றன. பத்சேபா அரசர் தாவீதை சந்தித்து சாலமோனை அரசராக்கும்படி கேட்கிறார். அதோனியா அரசனாக தன்னை அறிவித்து விட்டான் என கூறுகிறாள். மேலும், என் தலைவராகிய அரசே, உமக்கு பின் அரியணை ஏறுபவன் யார் என்று நீரே அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் எதிர்நோக்கியிருக்கின்றனர். அப்படி அறிவிக்காவிடில் என் தலைவராகிய அரசர் தம் மூதாதையரோடு துயில் கொள்ளும் நாளில் நானும் என் மகன் சாலமோனும் குற்றவாளிகளாக கருதப்படுவோம் என்கிறாள். பத்சேபா அரசருடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே நாத்தான் வந்து பத்சேபாவின் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். அவர்களின் வார்த்தைகளை அரசர் கேட்டபின் தாவீது சாலமோனை அரசராக அறிவிக்கிறார். என் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் எனக்கு பதிலாக அமர்வான் என ஆணையிட்டு பத்சேபாவுக்கு கூறுகிறார். அதன்பின் அரசர் குரு சாதோக்கு, இறைவாக்கினர் நாத்தான், யோயதாவின் மகன் பெனாயா ஆகியோரிடம், உங்கள் தலைவருடைய அலுவலரும் நீங்களும் சேர்ந்து என் மகன் சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்துச் செல்லுங்கள். அங்கே குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அவனை இஸ்ரேலின் அரசனாக திருப்பொழிவு செய்யட்டும். எக்காலம் முழங்க சாலமோன் அரசர் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன்பின் அவனை இங்கே அழைத்து வாருங்கள். அவன் வந்து என் அரியணை மீது அமர்ந்து எனக்கு பதிலாக அரசாள்வான். இஸ்ரேலின் மீதும் யூதாவின் மீதும் அவனை தலைவனாக நியமிக்கிறேன் என கூறுகின்றார். அவர்களும் அரசர் தாவீதின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து சாலமோனை அரசராக திருப்பொழிவு செய்கின்றனர். இந்த சூழ்நிலையில் குரு அபியத்தாரின் மகனான யோனத்தான் தாவீது சாலமோனை அரசராக அறிவித்து அருள் பொழிவு செய்ததை அதோனியாவுக்கும் அவனது ஆதரவாளர்களுக்கும் அறிவிக்கிறான். சாலமோனை அரசராக்கியதில் யார் யாருக்கு பங்கு உண்டு, எவ்வாறு சாலமோன் அருள் பொழிவு செய்யப்பட்டார் என்பதையெல்லாம் விளக்கமாக அவர்களுக்கு அறிவிக்கிறான். சாலமோன் அரசராக அருள் பொழிவு செய்யப்பட்டதை அறிந்த அதோனியா தனது நிலைமையை சிறிது சிறிதாக உணர ஆரம்பிக்கிறான். அதோனியா அரசனானால் சாலமோன், பத்சேபா மற்றும் இறைவாக்கினர் நாத்தான் கொலை செய்யப்படலாம் என நினைத்தது போல அதோனியாவும் தானும் கொலை செய்யப்படலாம் என நினைக்கிறான். அவனது ஆதரவாளர்களாக இருந்தவர்களும் சாலமோன் அரசனானதை அறிந்ததும் அவனை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். அதோனியா அரசராக இனி எந்த வாய்ப்பும் இல்லை. சாலமோன் தன்னை உயிர் வாழ விட வேண்டும் என்பதுதான் அவரது கவலையாக இருக்கிறது.
எனவே அங்கிருந்து ஓடி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொள்கிறான். சட்டப்படி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொள்பவன் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுகிறான். ஆண்டவர் தன்னை பாதுகாப்பார் என நம்புகிறான். எனவே தன்னை கொல்ல மாட்டேன் என சாலமோன் ஆணையிட்டு கூற வேண்டும் என அவன் கேட்கிறான். சாலமோன் அதை அறிந்தபோது அவன் ஒழுங்கான முறையில் நடந்து கொண்டால் அவன் தலைமுடி ஒன்று கூட தரையில் விழாது. ஆனால் அவனிடம் வஞ்சனை எதுவும் காணப்பட்டால் அவன் சாக வேண்டும் என கூறுகின்றார். எனவே உடனடியாக அதோனியாவின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் இந்த நிலை எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் என தெரியாது. இப்பகுதி தொடக்க நூல் 4வது பிரிவில் தொடங்கிய சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட போராட்டத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது. விவிலியத்தில் இது ஒரு தொடர்கதை. தொடக்க நூல் 4வது பிரிவில் சகோதரர்களான காயின் ஆபேல் போராட்டத்தை பார்க்கிறோம். காயினால் ஆபேல் கொல்லப்படுகிறான். அதன்பின் ஆபிரகாமின் மகன்களான இஸ்மாயில் மற்றும் ஈசாக்கிற்கு இடையே உருவாகும் போராட்டத்தை பார்க்கிறோம். இந்த போராட்டம் அவர்களின் வழிமரபினரிடையே தொடர்கிறது. தனது தந்தையின் ஆசியை பெறுவதற்காக ஏசாவும் யாக்கோவும் போராடுகிறார்கள். அவர்களின் போராட்டமும் வழிமரபினரிடையே தொடர்கிறது. சகோதரிகளான லேயாவும் ராக்கேலும் யாக்கோவின் பாசத்திற்காக போராடுகிறார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அவரை இஸ்ரேலர்களுக்கு விற்கின்றனர். இத்தகைய போராட்டங்கள் எல்லா காலத்திலும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்பகுதி சாலமோனின் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டது என பலரும் நினைக்கின்றனர். சாலமோன் அரசரானது ஒரு சதியின் விளைவு என கருதுபவர்களும் உண்டு. ஆனால் சாலமோனை அரசராக்குவதில் இறைவாக்கினர் நாத்தான் காட்டும் ஈடுபாடு இச்செயல் யாவே ஆண்டவரின் திருவுளத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.